சக்திவேல் அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலு வந்து அவங்க அப்பா வாழ்ந்த வீடை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 95,00,000 ரெடி பண்ணிடுறாங்க. ஆனால் 2 கோடி ரூபாய் வேணும். அதனால் மிச்சம் 1 கோடி ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ண முடியாதனால டைம் கேட்குறாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா சேட்டு வந்து டைம் கொடுக்காம வேறு ஒருத்தவங்களுக்கு வீடை கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. அதனால வேலோட ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி என்னோட 100 ஏக்கர் நிலத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுக்கு வந்து பதிலாக எனக்கு 1 கோடி ரூபாய் மட்டும் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லவும், நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இதை கூட பண்ண மாட்டேனான்னு சொல்லிட்டு 1 கோடி ரூபாவை எடுத்துகிட்டு அவங்களும் வருவாங்க. உடனே வந்து கரெக்ட் டைமில் பணத்தை கொண்டு வந்தனால வேலு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் போடுறதை நிறுத்தி எல்லா பணமும் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியும் வாங்கிடுறாரு. இதனால் பார்த்திங்க அப்படின்னா தென்னரசுக்கு மூக்கொடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் பிளான் பண்ணியும் அவன் அந்த வீடை வாங்கிட்டானே ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில் அடிச்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேலோட அப்பா வந்து இவன் தான் என்னோட வாரிசுன்னு சொல்லிட்டு வேலுவை காட்டுறாங்க. தென்னரசை வந்து மூஞ்சில் அடித்த மாதிரியே இந்த மாதிரி நீ நினச்சிருப்ப இந்த வீடை நாங்கள் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வாங்கி காட்டணும் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு தில்லாக பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க இவ்வளோ பெரிய கடனை எப்படி அடைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.